யூபிலி 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 யூபிலி. புதிய வாழ்வு, அருளின் வாழ்வு, புதிய பிறப்பு, அது சிறப்பு. இனியவர்களே வணக்கம். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துவதில் நாங்கள் மகிழ்கின்றோம். கடந்த 2 வாரங்களாக யூபிலி 2025 பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். யூபிலி 2025 என்ற கொண்டாட்டம் அகில உலக அளவில் தொடங்கி மறைமாவட்டம், பங்கு என்று பல்வேறு நிலைகளில் வேகமாக நடந்து கொண்டிருப்பதை நாம் உணர்கின்றோம். பலர் இந்த யூபிலி கொண்டாட்டங்களில் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக கடந்த மாதம் நம்முடைய மறைமாவட்டத்தில் நிகழ்ந்த யூபிலி தொடக்கத்தில் நாம் பங்கேற்றிருப்போம், அல்லது யூபிலி பற்றிய அறிவிப்பை நாம் மற்றவர்களுக்கு வழங்கி இருப்போம். யூபிலியுடைய லோகோ, லட்சினையை நாம் பயன்படுத்தி இருப்போம், நம்முடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைத்திருப்போம். இந்த வரிசையில் இன்று நாம் சிந்திக்க போவது யூபிலி 2025 என்பதை ஆர்டினரி யூபிலி என அறிவிக்கிறார்கள். ஆக யூபிலி என்பது திரு அவை வரலாற்றில் எப்படி பார்க்கப்படுகிறது என்பதை இன்று நாம் புரிந்து கொள்வோம். திரு அவை வரலாற்றில் இந்த யூபிலி என்ற கொண்டாட்டம் எப்பொழுது தொடங்கியது? யூபிலி என்பதை நாம் விவிலியத்தில் பார்த்தோம் கடந்த வாரம். லேவியர் 25, எசாயா 61, லூக்கா 4 பின்புலத்தில் விவிலிய காலத்திலேயே யூபிலி கொண்டாடப்பட்டது. ஆனால் திரு அவையில் 1300வது ஆண்டில்தான் யூபிலி கொண்டாட்டம் தொடங்கியது. இதை தொடங்கியவர் திருத்தந்தை 8ஆம் போனிஃபாஸ் அவர்கள். இவர் கொண்டாட தொடங்கிய போது திரு அவையில் 3 வகைகளான யூபிலி கொண்டாட்டங்கள் உருவாகின்றன. முதலில் ஆர்டினரி யூபிலி, அதாவது எண் வரிசை யூபிலி அல்லது சாதாரண யூபிலி. இரண்டாவது எக்ஸ்ட்ராடினரி யூபிலி, எக்ஸ்ட்ராடினரி ஜூபிலி, ஆங்கிலத்தில், தமிழில் அசாதாரண அல்லது சிறப்பு யூபிலி. மூன்றாவது கிரேட் ஜூபிலி, பெரிய யூபிலி. இந்த 3ஐ நாம் எப்படி புரிந்து கொள்வது? முதல் இந்த 3 பற்றிய விளக்கங்களை தெரிந்து கொள்வோம். அடுத்து யார் உருவாக்கினார், எப்படி நாம் கொண்டாடுகிறோம் என்பதை புரிந்து கொள்வோம். முதலில் எண் வரிசை யூபிலி, ஆங்கிலத்தில் ஆர்டினரி. ஆர்டினரிங்கிற வார்த்தையை நம்ம எப்படி எடுத்துப்போம்? அவர் ஒரு ஆர்டினரி பர்சன் அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு சாதாரண நபர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆர்டினரி என்பதற்கு இன்னொரு பொருள் உண்டு. என்ன அப்படின்னா செட்டிங் இன் அன் ஆர்டர். இப்போ ஃபாதர்ஸுக்கு ஆர்டினேஷன் நம்ம சொல்கிறோம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஆர்டினேஷன்? ஆர்டினேஷன்னா அந்த 3 நிலை குருத்துவத்தில், ஆயர் நிலை, குருத்துவ நிலை, திருத்தொண்டர் நிலை, இந்த 3 நிலையில் அவர் எங்கே இருக்கிறார், எந்த நிலை, எந்த ஆர்டர் என்று குறிப்பதற்காகத்தான் அதை ஆர்டினேஷன் என்று நாம் சொல்லுகிறோம். எபிஸ்கோப்பல் கான்சக்ரேஷன், ப்ரீஸ்ட்லி ஆர்டினேஷன், டயக்னேட் ஆர்டினேஷன். அப்போ ஆர்டினேஷனில் ஒருவருடைய நிலை என்ன என்பது வரையறுக்கப்படுகிறது. இது முதல் பொருள். இரண்டாவது, ஒரு தலத்திருவையுடைய ஆயரை நாம் ஆங்கிலத்தில் லோக்கல் ஆர்டினரி என குறிப்பிடுகிறோம். லோக்கல் ஆர்டினரினா என்ன? ஒரு லோக்கல் சர்ச், தலத்திரு அவையில் உள்ள ஃபெய்த் அண்ட் மாரல்ஸ், நம்பிக்கையையும் அறநெறியையும் கட்டுக்கோப்பில், ஆர்டரில் வைத்திருப்பவர் தான் லோக்கல் ஆர்டினரி. ஆர்டினரி என்பதை ஒரு நிலை என்றும் ஒரு கட்டுப்பாடு என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் இந்த முதல்ல கொண்டாடப்படக்கூடிய இந்த யூபிலி சாதாரண அல்லது எண் வரிசை யூபிலி, ஆர்டினரி ஜூபிலி என்பதை நாம் எப்படி பார்க்கலாம் என்றால் 100, 50, 25 என்ற எண்கள் வரிசையில் கொண்டாடப்படக்கூடிய யூபிலி தான் ஆர்டினரி ஜூபிலி, சாதாரண யூபிலி. அந்த வகையில் பார்த்தோம்னா நாம் கொண்டாடக்கூடிய இந்த 2025 எப்படி வரும்? இது ஒரு சாதாரண ஒரு எண் வரிசை, 25 என்ற எண் வரிசையில் வருகிறது. இது முதல் வகையான யூபிலி. இரண்டாவது வகையான யூபிலி சிறப்பு யூபிலி ஆண்டு. நாம் எல்லாருக்குமே நினைவில் இருக்கும் 2015-16 நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இரக்கத்தின் யூபிலி ஆண்டு என அறிவித்து தந்தையை போல இரக்கமுள்ளவர்களாய் என்ற மைய கருத்தில் நம்மை சிந்திக்க தூண்டினார். அந்த ஆண்டுதான் இரக்கத்தின் தூதுவர்கள், ஆங்கிலத்தில் மிஷனரிஸ் ஆஃப் மர்சி, அவர்களை அனுப்பினார். அந்த யூபிலிக்கான கதவுகளை எல்லா மறை மாவட்டங்களும் திறக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். எல்லோரும் இரக்கத்தை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கடவுளுடைய முகமே இரக்கம், கடவுளுடைய பெயரே இரக்கம் என்று நீதி என்ற நம்முடைய கருத்திலிருந்து இரக்கம் என்ற புதிய புரிதலுக்கு நம்மை அழைத்து சென்றார்.
அது சிறப்பு யூபிலி ஆண்டு. இந்த சிறப்பு யூபிலி ஆண்டை திருத்தந்தையர்கள் தங்களுடைய காலத்தின் சூழலுக்கு ஏற்ப அறிவிக்கலாம் என்பது திரு அவையுடைய மரபு. அது இரண்டாவது வகையான யூபிலி, அசாதாரண யூபிலி அல்லது சிறப்பு யூபிலி. மூன்றாவது யூபிலி ஆங்கிலத்தில் கிரேட் ஜூபிலி, பெரிய யூபிலி அல்லது மகா யூபிலி. அது 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும். கடந்த முறை 2000 கிறிஸ்து ஜெயந்தி, 2000 புதுவாழ்வு என்று நாம் அதை கொண்டாடி மகிழ்ந்தோம். இந்த 2000வது ஆண்டு இந்த யூபிலி மகா யூபிலி, அதாவது 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த யூபிலி. இந்த வகையில் நாம் பார்த்தோம் என்றால் இன்று நாம் கொண்டாடக்கூடிய இந்த 2025ஆம் ஆண்டு என்னும் ஜூபிலி இந்த 2000 ஆண்டு முடிந்து 3000 ஆண்டுக்குள் நுழைந்திருக்கின்ற நமக்கு முதலில் வரக்கூடிய யூபிலியாக இருக்கிறது. ஆக இது சாதாரண எண் வரிசை ஜூபிலியாக இருந்தாலும் முக்கியத்துவம் பெற காரணம் 3வது 1000 ஆண்டின் முதல் யூபிலியாக இதை நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். ஆக திருத்தந்தை 8ஆம் போனிபாஸ் 1300 தொடங்குகிறார். இந்த 25 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாட வேண்டும் என்று அறிவித்தவர் 1470ஆம் ஆண்டு திருத்தந்தை 2ஆம் பவுல் ஒவ்வொரு 25 ஆண்டும் யூபிலி கொண்டாடப்பட வேண்டும் என அறிவிக்கின்றார். அவருடைய அறிவிப்பை தொடர்ந்து இன்று வரை திருத்தந்தையர்கள் இந்த மரபை பின்பற்றி வருகிறார்கள். அந்த வகையில் நாம் இந்த எண் வரிசையை கொண்டாடுகின்றோம். இன்னொரு யூபிலி பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம், 2033. பல இடங்களில் இதை பற்றி பேசுகிறார்கள். குறிப்பாக கரிஸ்மேட்டிக் பிரீச்சர்ஸ், அதாவது நற்செய்தி அறிவிப்பு குழுக்கள் இதை பற்றி அறிவிப்பை வெளியிடுகிறார்கள். 2033ஆம் ஆண்டு எதை குறிக்கிறது என்றால் ஆண்டவராகிய இயேசு இறந்து உயிர்த்த ஆண்டு 33. அந்த 33வது ஆண்டில்தான் அவர் உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவிங்கள் என்று ஒரு பெரிய கட்டளையை கொடுக்கிறார், நற்செய்தி அறிவிப்பு கட்டளை. அந்த கட்டளை கொடுக்கப்பட்ட 2000 ஆண்டுகளை அவர் நினைவு கூறி கொண்டாட தயாராக இருக்கிறார்கள். இது எங்கிருந்து வந்தது என்றால் 1933ஆம் ஆண்டு திருத்தந்தை 9ஆம் பயஸ் அவர்கள் 1933ஆம் ஆண்டை ஆண்டவராகிய கடவுள் கொடுத்த கட்டளையின் 1900 ஆண்டுகள் என அறிவிக்கின்றார். அதோடைய பின்புலத்தில்தான் இந்த 2033 என்ற கொண்டாட்டம் வருகிறது. இந்த 2033 நம்முடைய இந்திய ஆயர் பேரவைக்கு முக்கியமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்திய ஆயர் பேரவை கடந்த ஆண்டு தொடங்கி இந்த ஆண்டு வரை ஒரு பெரிய பயிற்சி செய்தது. என்ன பயிற்சி என்றால் எல்லா மறை மாவட்டங்களுக்கும் சென்று அனைவரையும் கேட்டறிந்து ஆண்டவராகிய கடவுள் இந்திய திரு அவைக்கு விரும்புவது என்ன என்பதற்கான வரையறை நிர்ணயித்து அந்த வரையறைக்கான இலக்காக 2033 வைத்து அதை நோக்கி நாம் கூட்டு இயக்கமாக பயணம் செய்கிறோம் என முன்மொழிந்தார்கள். அந்த வகையில் 2033 நோக்கி நாம் அனைவருமே பயணம் செய்கின்றோம். ஆக திரு அவை வரலாற்றில் இந்த 3 யூபிலிக்கள் கொண்டாடப்படுகின்றன. அந்த வகையில் நாம் கொண்டாடக்கூடிய இந்த ஆண்டு யூபிலி சாதாரண யூபிலி ஆண்டு. இதை நாம் எப்படி கொண்டாடுவது? அகில உலகில் திருத்தந்தை அவர்கள் புனித கதவுகளை திறந்து வைத்து கொண்டாடத் தொடங்கினார். நம்முடைய மறை மாவட்டங்களில் நாம் ஆயர்களுடைய தலைமையில் நாம் கொண்டாட தொடங்கி இருக்கின்றோம். பங்கு தலங்களில் இதற்கான அறிவிப்புகள் தரப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து நாம் திரு அவை வரலாற்றில் வரக்கூடிய இந்த யூபிலியை நல்ல முறையில் கொண்டாடுவது எப்படி என்பதை கற்றுக்கொள்வோம். ஆக இன்றைய நாளில் 3 யூபிலி, எண் வரிசை யூபிலி, சிறப்பு யூபிலி, மகா யூபிலி, இந்த 3இல் நாம் கொண்டாடுகின்ற இந்த எண் வரிசை யூபிலியில் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக இணைந்து பயணிப்போம். இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பாராக. நன்றி.